Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து மொத்தம் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து குந்தன் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கிறது வந்து ஹோல்ஸ்லாம் இருக்காது அந்த ஸ்டோனில். அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணால் க்ளூ வச்சு ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் எது ப்ளவுஸில் வந்து ஏதாச்சும் நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்குது, ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஒட்ட வச்சு நல்லா காய வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு 2 பீட்ஸாக லோட் பண்ணி நம்ம அந்த ஃபுல்லாக வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் சிம்பிளாக டிசைன்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். இதிலே வந்து நிறையா டிசைன்ஸ் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சே போடலாம். லேயராக வந்து பீட்ஸ்லாம் கொடுத்து அப்படியே பெருசாக ஒரு மண்டலா டிசைன் மாதிரி இந்த மாதிரி நம்ம ஹேண்டுக்கு வந்து நடுவில் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டோன் வச்சு நம்ம போடுற மாதிரி டிசைன்ஸ் தான் அந்த மாதிரிலாம் மண்டலா டிசைன்ஸ்லாம் போடுவோம். போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் லாக் போட்டு என்னென்னு போட்டாச்சு. இப்போ காட்டியிருக்க வந்து ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஹோல்ஸோடு இருக்கும். அப்படியே நம்ம நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்டிக் பண்ணாமல் அந்த அதில் ஸ்டிச் போட வராது, ஏன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் அதுலேயுமே ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயுமே அதே மாதிரி தான் நார்மலாக உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் மாதிரி போட்டு ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் எப்படின்றதுக்காக தான் அப்படிலாம் போட்டு காட்டியிருக்கேன். இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஹேண்டுக்கு வந்து மண்டலா டிசைன் நடுவில் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 3mm பீடு, அதுக்கப்புறம் 4mm பீடு, அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் செயின்ஸ் இருக்குல்ல அந்த இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4mm பீடு, சுகர் பீடு, இந்த மாதிரி அப்படியே லேயராக கொடுத்திங்கன்னா ஒரு மண்டலா டிசைன் வந்துடும். பார்க்க வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் தான் அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம். இதுலேயுமே சைஸஸ் வந்து நிறையா சைஸஸ் இருக்குது, கலர்ஸுமே நிறையா கலர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறது தான். இதுவுமே அது மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு லாக் போட்டு எண்ணாட் போட்டாச்சு. நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி நான் சொன்ன டிசைன்ஸ்லாம் வந்து போட்டு பாருங்கள், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும். இப்போ நம்ம கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து கண்டினியூ பாருங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.